yeah, yeah. நில் இந்த பயணம் சாதாரணம் இல்ல பேக் பேக் தோளில கனவு மனசுல கூகுள் மேப் விட உணர்ச்சி தான் கைட் ரோட் முடிஞ்சாலும் ஸ்டோரி முடியாது இந்த வாழ்க்கை வெளியே போனாதான் புரியும் தனியா கிளம்பினேன் ஆனால் லோன்லி இல்ல என் கூட என் கனவுகள் தான் பண்ணுறதுக்கு கூட்டுக்கு வாழைப்பூ கட் பண்ணி வச்சியாச்சு. அதுக்கு வெங்காயம் 2 தக்காளி 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணி வைக்கணும். ஒரு அரை கிளாஸ் சிறுபருப்பு 1/4 கிளாஸ் பருப்பு போட்டு ஊற வச்சுக்கிறேன். அது குக்கரில் போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். வாழைப்பூ கூட்டு பண்ணுறதுக்கு கடலப்பருப்பு சிறுபருப்பு நல்லா வெந்துச்சு 3 விசில். இப்போது அதில் வாழைப்பூ நல்லா போட்டு வேக வைக்கணும் 1 விசில். பசிக்கே மருந்து போடும் ஹோட்டல் டேஸ்ட் மருந்து ஹோம் டேஸ்ட் நினைச்சிட்டே தண்ணி ஊற்றிட்டு சாப்பாடு உள்ளம் நிறைக்கணும் தேவையான உப்பு அம்மா சுமதி மிளகாத்தூள் சுவையோட சின்ன ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கலந்து 2 விசில் வந்தால் போதும். தேங்காய் ஒரு 6 பச்சை மிளகாய் 6 பச்சை மிளகாய் போட்டுட்டு 4 பல் அப்படி தூளோடு போடலாம். பூண்டு 1/2 ஸ்பூன் சோம்பு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சிட்டு தாளிப்பு தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு சீரகம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போது கூட்டுக்கு தாளிக்க போகிறோம். வச்சு நல்லா காஞ்ச போட்டுக்கோ. எண்ணெய் 3 கரண்டி. எண்ணெய் காய்ச்சிட்டு கரண்டி போடணும். அரை ஸ்பூன் கடுகு போட்டு உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பொரியணும். கருவேப்பிலை கடுகெல்லாம் பொரிஞ்சுட்டு இப்போ வெங்காயம் சேர்த்து
இப்போ 2 தக்காளிக்கு ரெண்டுமே நல்லா வதங்கணும். வெங்காயமும் தக்காளி ரெண்டும் ஒன்றா வச்சிடணும். அப்போ தான் கூட்டு நல்லாயிருக்கும். தக்காளி எல்லாம் வச்சிடணும். அரைச்சி வச்ச தேங்காய் விழுந்து இதில் போடணும். போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கணும். இது 3 விசில் வந்துடுச்சு இதில் குக்கரில். இப்போ இது எடுத்து இதில் ஊற்றணும். நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து குக்கர்லேருந்து ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இறக்க வேண்டியது தான். கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது. எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு கலரி கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டோமா கீழே வைக்கணுமா? கூட்டு ரெடி. தனியாக எடுத்துக்கோ. இது பண்ணுங்க.